என்னை பொறுத்தவரை பழனிசாமி களத்திலேயே இல்லை. எடப்பாடியிலேயே பெரிய சேஞ்சஸ் பார்க்குறேன் நான். அங்கே இருக்கின்ற மக்கள் மற்றவர்கள்லாம் யாரும் முதல்ல மாதிரி கண்ண மூடிட்டு எங்கள் தொகுதிக்காரரு அப்படின்னு சொல்லி இப்போ வாக்கு அளிப்பதற்கு தயாராக இல்லை. அங்கேயே ஸ்ட்ரகலாக வரவர். என்னை விட எனக்கு பெரியவர் ஒருத்தர் இருக்கார். அவர் படித்தவர், மருத்துவர். அவர் அவருக்கு பேர் அன்புமணி ராமதாசன் பேர். தன்னை எம்பி ஆக்கி, அதுக்கு பின்னால் எம்பி இல்லாமலேயே மந்திரி ஆக்கி, அதுக்கு பின்னாடி படிக்க வச்சு டாக்டராக்கிய அப்பாவையே புறம் தள்ளி துரோகம் செய்து சொந்த தந்தைக்கு இன்றைக்கி பாவம் மயக்கம் போட்டு கீழே விட அந்த பெரியவரை பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. டாக்டர் ராமதாசன் ஓஹோன்னு வாழ்ந்தவர் ஒரு காலத்தில். அந்த அன்புமணி ராமதாஸ் ஒரு நேரத்தில் சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு என்ன ஃபினான்ஸ் தெரியும், இவனுக்கெல்லாம் ஃபினான்ஸ் தெரியுமா, இவனை நாட்டை ஆளணுமா, இது தேவையா இந்த பழனிசாமிக்கு, இவனுக்கெல்லாம் அவங்கள வச்சுட்டு சொல்லக்கூடாது டயர் நிற்கிங்க இவனுங்க, அந்த ஓபிஎஸ்க்கு என்ன தெரியும். ஆகவே ஒரு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாதவர் இவர் முதலமைச்சராகும்னான்னு கேட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புகழேந்தி இல்லை, அன்புமணி ராமதாஸ். இனி கூட்டணியில் யார் இருக்கா? அதுக்கு பின்னாடி இன்னொரு கூட்டணி. அவர் ரொம்ப உத்தம புத்திரன், ரொம்ப நல்லவர், வல்லவர், 300 சாக்லேட்டை வாங்கிட்டு கூட்டணி சேர்ந்தவர். அவர் என்ன சொன்னார், பழனிசாமியோடு சேர்றதை விட நாங்கள் தூக்கில் தொங்குவோம். தூக்கில் தொங்குவோம் இல்லை, அவரோட போய் நாங்கள் சேருவோமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னாரு. வாழ்நாள் முழுவதும் பிஜேபியோடு இருக்க மாட்டேன்னு சொன்னார். இப்போ அவர் தான் எனது அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்றார். கூட்டணி எப்படி சேர்த்து பாருங்கள்.